ராதே ராதே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? செம்பருத்தி பூ வந்து சாமிக்கு எப்படி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி பூக்கள் வீட்டு பக்கத்தில் ரோட் சைடில் எல்லா பூவும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. கோயிலில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் வந்து பூ கட்டும்போது இந்த மாதிரி விதவிதமாக பூ எல்லாமே இருக்கும், அதை சேர்த்து வச்சு கட்டுவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் இங்கே நிறைய பூ இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு கட்டணும். ஏன்னா செம்பருத்தி வந்து இப்போ நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கட்டினோம்னா ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். இப்படி தூரமாக வச்சு கட்டினா கொஞ்சம் வந்து கரெக்டாக மாலை மாதிரி இருக்கும். இப்படி சாமிக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து காலையில் நான் கட்டிகிட்ருக்கேன். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை கொண்டு வந்தாங்கன்னா இன்னொரு தடவை கட்டுவேன். எவ்வளோ பூ வந்தது ஃபஸ்ட்டு அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க பசங்கக்கிட்ட. இது பாருங்கள், இன்னொரு பூ இருக்கும். இந்த மாதிரி இலைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செம்பருத்தி, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை அலரி பூவெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாமே வந்து சேர்த்து வச்சு நான் கட்டிகிட்டு இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, செம்பருத்தி பூ மாலை அங்கே வந்து மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூவெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, கனகாமரம் இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில். நாங்கள் வந்து பூரியில் இருக்கோம், ஒடிஷாவில். இங்கேன்னு இல்லை, மோஸ்ட்லி நிறைய ஊரில் வந்து பூக்கள் வந்து தலையில் வைக்கிற பூவெல்லாம் கிடைக்காது. ரஜினிகாந்தான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த சம்பங்கி பூ இருக்கு இல்லையா, அது வந்து கிடைக்கும். ஆனால் இந்த பூ வந்து சாமிக்காக தான் பூ அப்படின்றதுனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி பூக்கள் தான் பறிச்சுட்டு வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி செடிகளே வந்து நான் பார்க்கல. ஒடிஷாவுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. பூரி சரி, கட்டாக் சரி, புவனேஸ்வர் சரி, இன்னும் நிறைய ஊர்களெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கவங்க ஊர் அங்கே வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி வேறு எந்த பூவுமே நான் பார்த்ததே இல்லைங்க. நான் வந்து இது வரைக்குமே நான் பார்க்கல. இந்த செம்பருத்தியும் இந்த அலரிப்பூவும், அப்புறம் இந்த ரெட் கலர் பூ ஒன்று இருக்குது அது, அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலர் பூ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ, இதெல்லாம் தான் பார்த்துருக்கேன். மற்றவங்ககிட்டயும் கேட்பேன், வேறு எந்த பூவும் இங்கே இல்லையா அப்படின்னா அவங்க வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இங்கே வந்து சாமிக்கு பூனாலே அது சாமிக்காக தான் படைக்கப்பட்டது, அதனால் வந்து சாமிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் யாருமே பூ வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பூ இதெல்லாம் தான் வச்சு சாமிக்கு மாலை வந்து கட்டுவேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி எங்களோட பூஜை நாள் இல்லை, வேற ஒருத்தவங்களோட பூஜைனால, அதனால் கொஞ்சம் வந்து அப்பா கோயிலுக்கு லேட்டாக தான் போயிருந்தாங்க. சரி, லேட்டாக போயிருக்காங்கனால அவங்க லேட்டாக வந்து பூக்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னால நானும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கட்ட ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு, இந்த ப்ளூ கலர் பூவெல்லாம் வச்சு கட்டும்போது ஃபுல்லாகவே வந்து மாலை ஃபுல்லாக கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து செம்பருத்தி பூ மாலை கட்டுவாங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு கட்டினோம்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு கட்டணும். இப்போதைக்கு யாரும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கல, அதனால் நான் வந்து பூ வந்து சீக்கிரமாக கட்டுறேன். யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நீங்களும் காலையில் பிஸியாக இருப்பீங்க, இந்த டைமில் யாரும் அந்தளவுக்கு ஆன்லைன் வந்திருக்க மாட்டீங்க. நானும் வந்து சரி சாமி வேலை பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லைவ் பண்ணேன். ஏன்னா மேக்கப்லாம் போடல, குளிக்க வேண்டாம், சாமி வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நான் குளிக்கணும். அதனால தான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணுறாங்க. சுனில் குட் மார்னிங் மேம். ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங் உங்களுக்கு. இப்படி இந்த மாதிரி செம்பருத்தி பூ தான் ரோட் சைட்லலாம். ஒடிஷா வந்து மோஸ்ட்லி நிறைய ஏரியா வந்து வில்லேஜாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வில்லேஜாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பூக்கள் தான் நிறைய கிடைக்கும். யாரும் வந்து பூச்செடியும் வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் தான் வைப்பாங்க. வேறு எந்த பூக்களுமே வந்து யாரும் பறிக்கவும் மாட்டாங்க. ரோட் சைட்லலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கனகாமரம் நிறைய இருக்கும், ஆனால் யாருமே பறிக்கிறது இல்லை. நான் வந்து கேட்டேன், இது வந்து பூ தானே, யாரும் பறிக்கிறது இல்லை. இல்லை இதெல்லாம் யாரும் பறிக்கிறது இல்லை, யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா சென்னையில் இருக்கும்போது தலையில் பூ வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு வந்தப்போ எங்கள் மாமியாரெல்லாம் சென்னைக்கு வரும்போது நான் கேட்பேன், தலையில் பூ வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அவங்க வந்து இல்லை சாமி இதுதான் பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அதே மாதிரி ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தலையில் வந்து இப்போ சென்னைக்கு போயிருந்தப்போ ரீசெண்டாக கூட பூ வந்து வைக்கல, சாமிக்கு தான் பூ அப்படின்னு சொல்லி ஒடிஷாவில் சொல்லுவாங்க, அதனால் வைக்கல. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுறாங்க, வைக்கிறவங்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் மோஸ்ட்லி வச்சதே கிடையாது. பூக்கள்னாலே வந்து சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அதுலேயே வந்து நிறைய விதமான பூக்கள் இருக்குது. நம்ம இப்போ ஜாதி மல்லி அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் இந்த சாமிக்கு வந்து யாரும் கொடுத்து நான் பார்க்கல. ஏன்னா இங்கே நான் செடியே பார்த்ததில்லை, இந்த செடிகளை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். எந்த செடியெல்லாம் நான் பார்த்துருக்கேனோ அந்த பூவெல்லாம் பறித்து கொடுக்குறேன். இந்த சம்பா ஃபுல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ, அதுக்கப்புறம் இந்த அலரிப்பூ, ரெட் கலரில் இந்த பூ, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பூ, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கொடியாக வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து வந்து பறிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். மாலை வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா, ரொம்ப வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் தூரமாக இருந்தால் மாலையும் வந்து நல்லா பெருசாக வரும். சாமிக்கு வந்து எல்லா சாமிக்கும் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அம்மன் சிலை வந்து நல்லா பெருசாக இருப்பாங்க உங்களை அம்மன்.
அதனால் அவங்களுக்கு நல்லா பெரிய மாலையாக கட்டினா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு கட்டினா நல்லா பெருசாக மாலை வரும். அதுக்காக தான் ஒரு சில டைமில் நிறைய பூ மக்கள் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைமில் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. ஒரு சில டைமில் பூக்கள் அதிகமாக வராத நாட்களில் கம்மியான பூவாக வரும். இன்னொரு டைமில் இந்த கண்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சண்டு மல்லி, அந்த பூவெல்லாம் வரும். அது வந்ததுன்னா வந்து ஊசி வச்சு கோத்துருவோம். அது வந்து பிச்சு வச்சு நம்ம கட்டினா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஊசி வச்சு கோத்து மாலை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சாமிக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்குது அப்படின்னா, பூக்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாமிக்கு வந்து கட்டி கொடுங்க. டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் சரி, இல்லை சாமிக்காக ஏதாவது வந்து பூஜை பண்ணணும், ஏதாவது வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும்னா சாமிக்கு வந்து பூ கட்டி கொடுங்க. கண்டிப்பாக வந்து கடவுளோட வேலைகள் நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து ஒரு சில டைமில் இந்த மாதிரி பூ கட்டி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் சாமிக்கு கொடுக்கும்போது. இங்கே வந்து வீட்டில் தினமுமே என்னோட நாட்களும் சரி, அடுத்தவங்களோட பூஜை கட்டுவோம். அவங்களாம் வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சில டைமில் எப்போவுமே எங்கள் மாமனார் எங்கள் பூஜை நாட்களும் அடுத்தவங்க பூஜை நாட்களும் சரி கோயிலுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சாமிக்கிட்ட ஏதாவது பூஜை பண்ணுறது சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அதனால் அப்பாவே வந்து எல்லா பூவும் கொண்டு வந்துடுவாங்க. யார் வந்து பக்கத்தில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. மாமியார் வந்து கோயிலாண்ட போயிட்டு கொண்டு வருவாங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து யார்கிட்டயாச்சும் கொடுத்து விட்ருவாங்க. இப்போ வந்து லேடிஸ்லாம் வெளியில் போகக்கூடாதனால நான் வந்து வெளியில் போக மாட்டேன். விடிய காலம் 4 மணிக்கு வந்து ஒரு சில டைமில் அப்போ கோயிலாண்ட கூப்பிடுவாங்க. ஏதாவது சாமி பொருள் வந்து இப்போ பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து ஒரு சிலர் கொடுத்துட்டு போவாங்க. நெய், ஊதுவத்தி, எண்ணெய், அதுக்கப்புறம் தூக்கி வைக்கிற எண்ணெய், குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி பொருள்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க. சாமிக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க அந்த பொருள் வந்து என்னைக்காச்சும் ஒரு பெரிய பூஜை நாட்களில் அதிகமாக இருக்குது, அப்பாவால் ஒரே டைமில் கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ கொண்டு போய் வெளியில் வச்சுட்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு இல்லைன்னா நான் அந்த மாதிரி பௌர்ணமி டைம்லலாம் ஒரு சில டைமில் 1 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. அந்த டைமில் ஒரு மாதம் இருக்குது, அந்த மாதத்தில் அப்போ வந்து நான் கோயிலாண்ட போவேன். எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு அப்பா முன்னாடி போவாங்க, நான் வந்து அவங்க பின்னாடியே எல்லா சாமி பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலாண்ட வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா அப்போ வந்து பூஜை பண்ண போயிடுவாங்க. 1 மணி 2 மணின்றதுனால நான் வந்து மறுபடியும் படுத்துருவேன். பசங்களும் நானும் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து தூங்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 மணிக்கு போல் எழுந்திரிச்சிவேன். அப்போ வந்து கோயிலாண்ட போயிட்டு நான் 2 மணிக்கே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில மாதங்கள்ல இருக்குது. நான் வந்து அது எந்த நாள் இப்போ வந்து அந்த மாதம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா இன்னொரு நாளைக்கு வந்து நான் இப்போ வந்து அந்த நாள் இருந்ததுன்னு சொல்லி ஃபுல் டே விலாகில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இலை பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பூ பேரும் தெரியல. இது என்ன பூன்னு சொல்லி எனக்கு ஒடியாலையும் பேர் தெரியல, தமிழ்லையும் தெரியல. தமிழில் வந்து நான் பார்த்துருக்கேன், ரோட் சைட்லலாம் நிறைய இருக்கும். நான் பேர் வந்து எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில டைமில் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை காமிச்சாங்க. இப்போ இந்த ரெட் கலர் பூ, இந்த புங்க மரம் இதெல்லாம் பார்த்தா அது என்ன மரம் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஐயோ எனக்கு தெரியாதே, தமிழில் கேட்பாங்க, ஒடியாவில் கேட்க மாட்டாங்க. தமிழில் என்ன அந்த மாதிரி பேர் அப்படி கேட்பாங்க. நான் வந்து அந்த பேர் சொல்லலைன்னா ஐயோ உங்களுக்கு அந்த பேர் கூட தெரியல, தமிழ் பொண்ணு என்ன கேள்வி, ஒடிசாவில் இப்போ என்னென்ன பேர் இருக்குது நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்கே சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் சான்ஸ் கிடைக்கும் போது நானும் அதே மாதிரி ஏதாவது ஒரு செடியை வந்து இது என்ன செடி ஒடியாவில் பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். இதுவா அப்படின்னு சொல்லி மாற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சி சிரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு ஆமாம் உங்களுக்கே தெரியல, என்ன வந்து சொல்லுங்கள், எனக்கு தெரியலன்னு சொல்லி என்ன மட்டும் கிண்டல் பண்ணீங்க அப்போல்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சிரிச்சிடுவாங்க. ஐயா ஆமாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய செடி பேர், மரம் பேர் இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கும்போது கேட்பாரு. ரோட் சைடில் ஏதாவது ஒரு அது பேர் என்ன, நான் ஒடியாவில் சொல்லவா, உனக்கு தமிழில் தெரியலையா, அச்சிஜா தமிழ் பண்ணாரு நீ உங்களுக்கு பேர் கூட தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய யாராச்சும் வந்து பெரியவங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க டக்குன்னு கேட்டு இந்த செடி பேர் என்ன, அந்த செடி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவேன். அது ஒரு டைமிங்கு நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும், இது வந்து கற்றுக்கணும் அது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில். இப்போல்லாம் வந்து தெரியலன்னா ஆமாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வேண்டியதான். அந்த டைமில் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அந்த மெத்தடில் அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மோஸ்ட்லி நிறைய செடி பேர் தெரியும். ஏன்னா இந்த செடி பேரெல்லாம் அதை கேட்டு நிறைய செடிகள் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து எங்கேயுமே வெளியில் போகிறதில்ல, வீட்டிலேயே தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற டைமில் மட்டும் எங்கேயாச்சும் வெளியில் போவோம் வருவோம். இப்போ அவங்க வெளியில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் சுத்தமாக வெளியே போகிறதே இல்லை. அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியலை.
அதுவும் ஒடிஷாவில் வந்து சுத்தமாக போகிறதில்ல. சென்னையில் இருக்கும்போதுனால அங்கங்கே வந்து அடிக்கடி சுற்றுறதுக்கு வெளியில் கூப்பிட்டு போய் வருவாங்க. இங்கே வந்து அப்புறமா நம்ம வெளியில் போகணுன்னாலே கண்டிப்பாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா எல்லோரும் வந்து இங்கே வில்லேஜ்னால நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறோம்னா கண்டிப்பாக வந்து எல்லார் மனசுலேயும் ஆசை இருக்கும். அவங்கள விட்டுட்டு நம்ம போகணும்னு நினச்சா மனசு கஷ்டமாயிடும். ஹஸ்பண்டும் வந்து அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்ம மட்டும் எப்படி போகுது, அப்பா அம்மாவும் கூப்பிட்டு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அவங்களும் போனதில்லை. அப்புறம் அப்பா அம்மா வந்த உடனே ஐயோ அக்கா இருக்காரு அவருக்கும் ஆசை இருக்கும். அப்புறம் ஓரக்குத்தி ஓரக்குத்தி இருக்காங்க அவங்களுக்கு ஆசை வரும். அப்புறம் பசங்க அவங்க ஓரக்குத்தி பையன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லோரும் வந்து ஆசைப்படுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, ஃபினான்ஷியலாக நம்ம பார்த்துக்கலாம், நான் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் வந்து வண்டியில் வந்து போக வேண்டியிருக்கு, எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலோ இல்லை ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து வண்டியிலேயே போயிட்டு வரன்றா போகும்போது அப்போ வந்து சுற்றிட்டு வந்துடுவோம். எங்கேயாச்சும் வந்து ஒரு இடம் வந்து சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருந்தால் அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வருவாங்க. நான் வந்து இன்னும் கொனார்க்லாம் போகவே இல்லைங்க. கொனார்க் போகணும்னு ரொம்ப நாளாக வந்து ஆசை. கொனார்க்கில் வந்து சன் டெம்பிள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா நாங்கள் வந்து கொனார்க் வந்து ஒரு நாள் போகலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் ஒடிஷாவில் அந்த மாதிரி பார்க்காம இடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா போய் பார்த்துட்டு வரலாம்னு வச்சுருக்கோம். வந்த அப்புறமா கண்டிப்பாக போகும்போது அந்த பிளேஸ்லாம் வந்து நான் வ்ளாக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாதிப்பு கட்டிட்டேன், இன்னும் பாதிப்பும் இருக்குது. சீக்கிரமாக வந்து சீக்கிரம் கட்டி கொடுக்கணும். அப்பா வந்து சாமிக்கிட்ட ஒரு சாமிக்கிட்ட பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு சாமிக்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்க பூஜை பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரமாக கட்டி கொடுத்துட்டேன். ஓகே, அதனால தான் சீக்கிரம் பண்ணுறேன். 8 மணிக்குள்ளே வந்து முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து குளிக்கல, எல்லாம் சீக்கிரமாக குளிச்சிருப்பேன். அப்பா வந்து காலையில் லேட்டாக போனாங்க. அவங்க வீட்டில் அவங்க 4 மணிக்கு கிளம்பிட்டாங்கன்னா நான் வந்து சீக்கிரமாக குளிச்சிடுவேன். அப்பா வந்து 4 மணிக்கு கிளம்பல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி குழாவண்டில் போகுது, அதனால் வந்து நான் போகல. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பின அப்புறமா வந்து நான் வந்து அப்புறமா வந்து போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6 மணி ஆகிடுச்சு. பசங்களையும் ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பணும். அவங்களையும் டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து குளிக்கலாம்னு லேட் ஆகிடுச்சு. ஒரு சில டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடும் குளிக்க. ஆனால் ரெகுலர் டைம்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து 5 o'clock போல் குளிச்சிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் 5 o'clock அந்த மாதிரி ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அவ்வளோ வந்து லேட் ஆகாது. சூரிய உதயம் ஆன அப்புறமா நம்ம வந்து சீக்கிரமாக சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடி குளிக்கணுன்றதுனால நான் சீக்கிரமாக குளிக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் வெயில் சீக்கிரமாகவே வந்துடுது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. குளிச்சுட்டேன், நான் கொஞ்சம் தான் இருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பூக்களோட பேர்லாம் தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இலையோட பேர் என்னென்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிகப்பு கலர் பூவும் சரி, இந்த மஞ்சள் கலர் வந்து இந்த அரளிப்பூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து அரளிப்பூ, இது தெரியும். ஏன்னா வீட்டு எதிரிலே வந்து இருக்குது இந்த அரளிக்காய், நான் பார்த்துருக்கேன் அந்த பக்கம் வீட்டில். அதுக்கப்புறம் சம்பா பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து மரத்தில் வந்து வரும், அதுவும் தெரியும். செம்பருத்தி கூட நல்லா தெரியும். வெள்ளை கலர் அலரிப்பூ வந்து ரோட் சைட்லலாம் நிறைய பார்த்துருப்போம், அதனால் வெள்ளை கலர் அலரியும் தெரியும். ஆனால் காலையில் வந்து அப்படியே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் துணி மட்டும் துவைச்சிட்டு குளிச்சிட வேண்டியது தான். அதனால் சீக்கிரமாக வந்து குளிச்சிடுவேன். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்க வந்து இப்போ 9 o'clock வந்து டியூஷன்லேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ போய்ட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி எல்லா வேலை முடிச்சுட்டு சாமி பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக 9 மணி ஆகிடும். இப்போ வந்து இன்றைக்கி தான் அவ்வளோ லேட்டாக இருக்குது. மற்ற நாட்கள்லாம் ஒரு 8 o'clock எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இன்றைக்கி தான் எங்களோட பூஜை டைம் இல்லை, அடுத்து வேறு ஒருத்தவங்களோட பூஜை நாள், அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்பா வந்து வீட்டிலே இருப்பாங்க அந்த டைமில். 5 o'clock நான் இப்போ கூட வந்து போட்டு என்னோடய வேலையை முடிக்கணும்னா அப்பா அந்த டைமில் வந்து எந்திரிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக அவங்க கோயிலுக்கு போகிறாங்கனால அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க வெளியில் இருக்கும்போது நான் போனால் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆவாங்க, குளிப்பாங்க, அவங்களோட வேலை செய்யும்போது நான் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து சுத்தமாக வெளியில் போகவே மாட்டேன். இல்லை அவங்க 4 மணிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா நான் போய் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் குழாவண்டை. அதுவும் குழாவண்டை வந்து நிறைய பேருக்கு என்னோடய வ்ளாக் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியும். குழாவிலேருந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து பைப்பு போட்டுருக்கனால வெளியும் போக வேண்டியதில்லை. இருட்டில்
நான் வந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து அந்த பைப் கொண்டு வந்து வச்சுருக்கறனால நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுப்பேன். என்னென்னா காலையில் கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்ததுன்னா குழாவில் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சுற்றி தான் கட்டியிருக்கோம், மேலே வந்து எதுவும் கட்டலை. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் மேலே வந்து கட்டி வச்சுருந்தோம் ஓலையெல்லாம். அது என்னாச்சுன்னா இந்த குளிர்காலம் மழைக்காலம் வந்த உடனே நிறைய வந்து இந்த பூச்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, கம்பளி பூச்சியெல்லாம். அது வந்து வெளியில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பொழுது போயிடும், காலையிலும் லேட்டாக தான் பொழுது விடியும். அதனால் நிறைய வெயிலும் இருக்காது, நிறைய கம்பளி பூச்சியெல்லாம் மேலே வந்துடும். அப்படியே குளிக்கும்போது ஒன்று சில வந்து கொட்டிடும், அதனால வந்து கஷ்டமாயிடும். ஐயோ மேலே விழுந்துருச்சுன்னா எப்படி, இப்போ நம்ம வந்து பார்த்து குளிச்சிக்கலாம். பசங்க வந்து அந்த மாதிரி குளிக்க மாட்டாங்க, குழந்தைங்க குளிக்கும் போதும் சரி. அப்போ வந்து காலையில் இருட்டில் குளிப்பாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு லைவ்லாம் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அந்த டைம்லன்றபோது நம்ம பூச்சி ஏதாவது குட்டிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேலே இந்த தடவை போடலை. மழை வந்து எல்லாம் வந்து இந்த மேலே வச்சுருந்த அந்த ஓலை எல்லாம் போட்டிருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து 4 சைடு மட்டும் கட்டி வச்சுருக்கோம், எல்லா பக்கமும் கவர் பண்ண மாதிரி. மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எங்கிருந்து பார்த்தாலும் எப்படியே தெரியாது. அதனால் வந்து நான் மேலே வந்து கட்டலை, 4 சைடு மட்டும் தான் கட்டியிருக்கோம். கதவு மாதிரி அந்த இடத்துல வந்து துணி மாதிரி கட்டியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு வெளியில் மூடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மேலே கட்டாது வந்து அந்த கம்பளி பூச்சிக்கு காரணம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டியிருந்தோம், இப்போ வந்து கட்டலை. அதனால் நிறைய வந்து மழை வந்தாலும் அங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அதனால் அங்கே போய்ட்டு குளிக்க முடியாது மழை வர டைமில். இப்போ வந்து மழையும் வந்துகிட்ருக்கு, அதுவும் ஒரு ரீசன் காலையில் குளிக்காத இருக்கிறதுக்கு. மழை வந்துட்டுருக்குன்னா அந்த டைமில் போய் குளிச்சோம்னா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கோல்டு பிடிச்சிக்கும். ஏன்னா நிறைய வந்து தண்ணியில் வெளியில் வந்து போகிறது வரது, தண்ணியில் வந்து நிறைய வேலையாக இருக்கும். அதனால் வந்து சீக்கிரம் கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுதுன்னா ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல்னா நம்ம வெளியில் போயிட்டு வருது. ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிசன் வாங்கிட்டு வந்துடுவாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. இப்போ வண்டியில் வந்து நான் ஹஸ்பண்ட் பசங்க 3 பேருமே போயிட்டு வந்துடுவோம். நம்ம சென்னையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மெடிசன் ஸ்டோர் போகணுன்னாலே பூரி தான் போகணும். பக்கத்தில் வந்து கிளினிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா பூரிக்கு போகணும். அப்படி வந்து கிட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்ம கைனகாலஜிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பீடியாட்ரிக் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னா பக்கத்துலேயே இருக்காங்க. பஸ்ஸு வந்து போது வேண்டியதில்லை, அந்த பஸ்ஸில் போனால் நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடலாம். ஆனாலும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தனியாக போகிறதுக்கு. ஏன்னா ஒடிசாவில் அந்தளவுக்கு வெளியில் போய் பழக்கம் இல்லை. நான் வந்து இப்போ போனால் ஒரு மாதிரியாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. சென்னையில் ஊரையே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம், அது பழக்கம் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே யாரும் போகிறதில்ல, நான் மட்டும் போய் சுற்றுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ இப்படி இது ஒடிசாவில் வந்து என்னென்னா மாமியார் வீட்டுக்கு மருமக வந்த அப்புறமா அவங்க மோஸ்ட்லி வெளியே போகிறது வந்து நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தான் வந்து மாமியார் வீட்டில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, வெளியிலலாம் மோஸ்ட்லி போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாகவே ஒடிசா வந்து ரொம்ப பேக்கில் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் வந்து இது ஒரு மெயினான விஷயம்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போலாம் ஒடிசாலேயே வந்து புதுசாக கல்யாணம் ஆன பெண்கள் வந்து அந்தளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் சரியாக கேட்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல சொல்லுவாங்க. அதில் வந்து நம்மளும் வந்து நம்ம பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட வந்து எனக்குமே பிடிக்காது வெளியில் மோஸ்ட்லி போவேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அப்புறமா அவங்க கூட வந்து போயிட்டு வரதுக்கு ஓகே. நானே வந்து அடிக்கடி வந்து கேட்பேன், எங்கே போயிட்டு வரலாமா அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால எங்கேயும் போக மாட்டேன். அப்போ வந்து அவர் வந்த அப்புறமா எங்கள் மார்க்கெட் போகலாமா, காய்கறி வாங்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து காய்கறிலாம் வேணும்னா பசங்கக்கிட்ட லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருவேன், போய் பஜாரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வேறு யாராச்சும் கடைக்கு போகிறாங்க வராங்கன்னா இங்கே பக்கத்தில் கடை இருக்குது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க பசங்க. பசங்களை வந்து நம்ம கடைக்கு அனுப்பி அது இது வேணுன்றதை வாங்கிப்பேன். ஒரே தடவை எல்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஒரு சில டைமில் வேணுன்றப்ப பசங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வெளியில் போகாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி சிட்டி ஏரியானா கூட அந்தளவுக்கு ஒரு சிலர் வந்து போவாங்க. பரவாயில்ல சிட்டி தானே யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொந்தக்காரங்க யாரும் பக்கத்தில் இல்லை, அவங்க எங்கே பார்க்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே கிராமன்றதுனால எல்லாருமே எல்லா பக்கம் போனாலும் நம்ம மாமியார் வீடு வெளியில் சுற்றக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருப்பாங்க. அதுக்கே வந்து இப்போல்லாம் தலையில் துணி இவ்வளோ வைக்கிறதில்ல, இது வரைக்கும் வைக்கிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, என்னையா சொல்லுவாங்க, பாரு எப்படி வரா அப்படின்னு. புதுசாக கல்யாணம் ஆன மாதிரியா இருக்குது, ஃபுல்லாக தலையில் துணியும் இல்லை, எங்கே காணோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. நான் சொன்னேன் சரி பரவாயில்லைங்க, இப்போல்லாம் ட்ரெடிஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம் எல்லாம் மாறிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீ மட்டும் எப்படி தமிழ்லேருந்து ஒடிசாக்கு மாறின மாதிரி ஆகிட்டேன், ஒடிசா பொண்ணு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விருப்பம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நாங்கள் சரி பரவாயில்ல. ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கூட எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தாங்க ஒடிஷாவுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் நாங்கள் லவ் பண்ணுற டைமில் அந்த மாதிரி ஆனதுனால வீட்டில் எல்லோரும் வந்து ஐயோ தமிழ் பொண்ணா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த டைமில் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி
லவ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்ன அப்புறமா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணமும் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு அப்புறமா வந்து மனசு ஒரு சில டைமில் ஒருவேளை அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி வந்து போயிடுவோமோ அந்த மாதிரி சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இல்லைன்றதை கூடிய சீக்கிரமே அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோடய நடவடிக்கைகளை பார்த்து. ஏன்னா நான் வந்து ஒடிஷாலே கூட லேடிஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது சொன்னால் ரொம்ப சத்தம் போடுறது அந்த மாதிரி பேசுகிறது எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து சுத்தமாகவே சைலண்ட்டாகவே இருந்துருவேன். ஏதாவது ஒரு பிரச்சனை யாராச்சும் ஏதாவது சொல்கிறாங்க நான் வந்து எல்லாமே சைலண்ட்டாகவே கேட்பேன். அதனால் வந்து போக எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல நம்மளை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து அவர் மனசை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதில் வந்து கரெக்டாக இருப்பேன். ஏன்னா என்னை வந்து கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போதே அவர் மோஸ்ட்லி எல்லா விஷயமும் அப்போவே நினச்சிருந்தா அவர் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சொல்லலை. எல்லாமே உண்மையாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கும், வில்லேஜாக இருக்கும், ட்ரெடிஷன் இப்படி இருக்கும், உனக்கு செட் ஆகுமா, நீ சிட்டியில் இருந்து பழகிட்டேன், நீ இப்படி இருந்த அப்படி இருந்த உனக்கு வந்து செட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ், ரொம்ப ட்ரெடிஷன் பேக்கில் இருக்கும், அங்கே வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய சொல்லுவார். அதெல்லாம் சொல்லும் போதே நான் வந்து ஓகே இவர் போய் சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறமா அதெல்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். நான் எனக்கு ஃபஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஜென்யூன் தான் சொல்லுவேன். எல்லோரும் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முன்னாடி அந்த அக்கா வந்து சொன்னாங்க சொல்லியிருந்தாலே அவங்க வந்து வரும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே அதெல்லாம் சொல்லலை போல். சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாள்லேயே அவங்க வந்து சண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. டைவர்ஸே வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன் அவங்க குழந்தையோட வாழ்க்கை தான் இப்போ இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா இங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணாலுமே அந்த குழந்தையோட வாழ்க்கை தானே கஷ்டமாக இருக்கும். என்னதான் அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்க நல்லா பார்த்துக்கிட்டா கூட அந்த குழந்தை மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் நினச்சி பார்ப்பேன். அந்த டைமில் நான் லவ் பண்ணிட்டு இருந்த டைமு. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் சொல்லி எல்லாரும் பேசி மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி கூட 5 இயர்ஸில் சென்னையில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் அடிக்கடி வருவாங்க. குழந்தை பிறக்கிற டைமில் வேறு ஏதாவது டைமில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய வந்து கூட்டிகிட்டு வருவோம். அடிக்கடி வருவாங்க வீட்டுக்கு. அங்கே வந்து பார்ப்பாங்க. அப்போல்லாம் வந்து அப்பா தான் என்ன தலையில் இங்கே துணி வைக்காத பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்லப்பா. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒடிஷா வந்து வந்திருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமா போஜி வந்து கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு நம்ம ரிசப்ஷன் செய்கிற மாதிரி சென்னையில் கல்யாணம் பண்ணதுனால ஒடிஷாவில் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் அப்பாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன எங்கள் கல்யாணம் சாப்பாடு கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அப்பா வந்து ஃபஸ்ட்டு பிளான் சொல்லியிருந்தாங்க அங்கே கல்யாணம் பண்ணாலுமே இங்கே வந்து நம்ம ரிசப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 1 இயர்க்கு அப்புறமா வந்து 1 இயர்க்கு அப்புறமா வந்து வந்தோம். வந்துட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டு வச்சிட்டோம். குண்டா ரெண்டு குண்டா சொர்ஜிச்சு ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு. அவங்க இங்கே பக்கத்தில் குளம் இருக்குது. அந்த குளத்து பக்கத்தில் வந்து குளிப்பாங்க. அங்கே அவங்க கொண்டு வரல போல், மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் வந்து கேட்குறேன் देवठी देशन दिवा नाम देवठी கேட்குறாங்க. கட்டுற பார்க்கலாம் காமி கடை தெரியுமா கேட்குறாங்க. இவங்க ரொம்ப நாளாக வரல. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வராங்க. முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. உங்கள் கட்ட தெரியுமா போ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பார்த்ததில்ல போல் நான் கட்டுறேன். அவங்க வந்து மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தடவை தான் வருவாங்க. வந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்தாங்க. நேற்று வந்தாங்க. நேற்று வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காலையில் வந்து சர்ப்பு கொடுன்னு கேட்குறாங்க. சர்ப்பு வந்து இல்லைன்னு சொன்னேன். அதனால் போயிட்டாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க பூ கட்டுறியா கட்ட தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் கட்ட தெரியும். இனிய காலை வணக்கம் சிஸ்டர் சிவா. ஹாய் ஃப்ரெண்ட். இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். இன்றைய நாள் நல்ல நாளாக 2 பேருக்குமே இருக்கட்டும். ஆல்ரெடி வந்து சுனிலும் சொல்லியிருந்தாங்க ஹாவ் எ நைஸ் டே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட் ஆகிட்டு ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ட்ரெடிஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு. நம்ம வில்லேஜ் இந்த சிட்டினாலும் கொஞ்சம் வந்து ஓகே நம்ம அப்படி இப்படி பண்ணி இது பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டிங் தெரியாது. நம்ம வந்து இப்போ தலையில் துணி வைக்கலனாலும் சரியாக பேசலனாலும் எந்த வேலை செய்யலைனாலும் சிட்டியாக இருந்தால் நம்ம மாமியார் வீட்டுக்கு தெரிய போகுதில்ல அப்படின்னு ஒரு இது. ஆனால் கிராமத்துலேயே வந்து இருந்ததுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிக்கிட்டேன். ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை வந்து செய்யும்போது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே என்னோட அம்மா என் கூடவே இருந்தாங்க. ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா உடம்பு முடியல அப்படின்னா எல்லா டைம்லையும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரெக்னென்ட் டைம்லையும் சரி எல்லா இடத்துலையும் நல்லா கேர் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து நான் ஒரே பொண்ணு. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு 13 வருஷம் வரைக்கும் நான் இல்லையா அப்புறமா தான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. நல்லா ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அம்மா கூடவே இருக்கிறதுனால எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. துணி துவைக்கிறது அம்மானா எப்படின்னு தெரியல அப்படின்னா எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தவுடனே அம்மா ஹஸ்பண்ட் நான் வந்து பசங்க 4 பேருமே 5 பேருமே வந்துட்டோம். ஆனால் வந்த உடனே அம்மா வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. நர்மா ஷில் ஹாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்.
அம்மா வந்து நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வயசானவங்கலாம் அவங்க உட்காருவாங்க, நீ தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், அப்படியா சரி. அம்மா துணி மட்டும் கொஞ்சம் துவைச்சிட்டுமே எனக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அம்மான்னா வயசானவங்க அந்த வேலை செய்யக்கூடாது, நீ தான் செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்போ கூட அம்மா வந்து ஒரு சில டைமில் மறைச்சு துணியெல்லாம் நான் குளிச்சுட்டு வந்தோடனே துவைச்சி காய வச்சுறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்க துணியும் எடுத்துகிட்டு வந்து துவைச்சிடுவாங்க. எனக்கு வேறு வந்த புதுசில் நிறைய கோல்டு பிடிக்கும். அந்த டைமில் வந்து பையன் பிறந்திருந்த ரீசெண்ட் டைமு ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர் பக்கத்தில் வந்தது. அதனால் வந்து வந்தவொடனே உடம்பு சரியில்லைனால அப்போ வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பாத்திரம் கழுவ அதெல்லாம் வந்து விட மாட்டாங்க. அம்மா வந்து கழுவுறதுக்குனா திட்டுவாங்க. எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் உட்காருங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது, வயசானவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. அது வந்து நீங்கள் கெஸ்ட்டு சரண்யா அம்மா அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது சம்மந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சம்மந்தி நீங்களாம் இந்த வேலையை செய்யக்கூடாது கம்மன் நீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து அன்கப்படாலாம் இருக்கும். ஏன்னா எப்படிடா நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது வந்து அது மாதிரி இருக்காது. அது வந்து ஆக்சுவலி இந்த பக்கம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் வீடு, அதாவது மாமியார் வீட்டில் அந்த பக்கம் இருந்தப்போ ஓரக்குத்தியும் அங்கே இருப்பாங்க. ஓரக்குத்தி ப்ளஸ் ஹஸ்பண்ட், பசங்க, அம்மா, அப்பா, என்னோட அம்மா, ஓரக்குட்டி, அவங்களோட வீட்டுக்காரர், அவங்க பையன், இந்த மாதிரி எல்லாரும் அந்த பக்கம் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் வேலை பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்டாப் ஆன டைமிங். ஏன்னா வேலையை வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிற ஆளும் கிடையாது. கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணலைன்னா கூட அதை வந்து நான் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது. ப்ளஸ் வந்து வீட்டில் எந்த குழப்பமும் இருக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நான் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். அதனால் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கூட வந்து என்னோடய அம்மா வந்து ஒரு சில டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமியாருமே ஒரு சில டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓரக்குத்தி வந்து கொஞ்சம் வேலைலாம் செய்வேன். ஆனால் அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்த புதுசில் நல்லா வந்து சொல்லுவாங்க இது அதெல்லாம். நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருக்காங்க தர்மாஷல். இந்தியா இல்லைங்க, நான் தமிழ் தான். இப்போ நான் ஒடிஷாலேருந்து இந்த லைவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தமிழ் தான், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒடிஷா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் யாராச்சும் வெளியில் கோயில் பார்க்க போகிறாங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா பசங்க வந்து டியூஷன் போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு 9 மணி ஆகிடும். இப்போ நான் பூ கட்டி முடிச்ச உடனே யார்கிட்டயாச்சும் கொடுத்து விட்டுருவேன். அப்போ வந்து இப்போ நான் குளிக்காமல் தான் கட்டிருக்கேன். ஏன்னா சாமிக்கு வந்து எப்படியும் சாமிக்கு பூஜை பண்ணும்போது துளசி தண்ணி வந்து தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பித்தளை சொம்பு இருக்கும், அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி துளசி போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூ கொண்டு போவாங்க. அதனால் வந்து குளிக்காமல் கட்டலாம், அது பரவாயில்ல. இது ஒடிஷாவில் இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா டைம்லேயும் வந்து நம்ம ஒரு சில டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து வேலை குளிக்காமல் கட்டுறாங்க, தப்பாக இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் சொல்கிறேன். துளசி செடி வந்து துளசி தண்ணி வந்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தெளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அப்பா உள்ளேயே கொண்டு போவாங்க. வெளியில் தான் ஆக்சுவலி பூ கட்டி கொண்டு போயிட்டு இப்போ யாராச்சும் கொண்டு போனால் அப்பா வந்து வெளியே தான் வைக்க சொல்லுவாங்க. வெளியே வச்சு அப்புறம் அவங்க வந்து சாமி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில் வந்து துளசி தண்ணி வந்து தெளித்து அதுக்கப்புறம் தான் பூ கொண்டு போவாங்க. அதனால தான் நான் வந்து குளிக்காமல் கட்டினா பரவாயில்ல. ஆக்சுவலி தினமும் வந்து குளிச்சுட்டு தான் கட்டுவேன் ஒரு சில டைமில். இப்போ வந்து கொஞ்சம் காலையில் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட பூஜை நாள் இருக்கிறதுனால பாலிட்ட கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் ரெடி முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. எங்களோட பூஜை நாட்களில் இருந்தால் நான் என்னோடய காலை வேலையை முடிக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சாமி பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சு அப்புறமா வந்து அப்போ வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருக்குது. இப்போ இது வரைக்கும் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு மீதி வந்து கொடுத்து விட்டுருவேன். இந்த பூ ஒன்றே ஒன்று இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருவேன். அப்போ வந்து அப்படியே சிறுதர்மன்கிட்ட அந்த பூ வச்சுருவாங்க. நிறைவாக இருந்தால் நான் கட்டியிருப்பேன். ஒன்றே ஒன்று இருக்குது, அதனால் அப்படியே வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இருக்குது கொஞ்சமாக. இப்போ இருக்கிறதுனால இன்னொரு கைப்பிடி அளவுக்கு பூ இருக்குது. வந்து வீட்டில் சாமி பூஜை பண்ணுறதுக்கு வச்சுப்பேன். முடிச்சுட்டு இந்த பூவை இங்கே வச்சுறேன். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.